ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்மளோட ஃபேவரிட் மன்ஹுவாவான ஐ ரேஸ் த யாண்டரே வில்லன் எம்ப்ரஸோட எபிசோட் 11 தான். லாஸ்ட் எபிசோட்ல ஆக்ஷன்லாம் வெறித்தனமா இருந்துச்சு. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கோ. சீன் ஓபன் பண்ணா அந்த ஆல்கெமி ஃபர்னஸ்ல இருந்து சத்தம் வந்த உடனே நம்ம சூமோ செம்ம ஸ்பீடா உள்ள போறாரு. வாவ், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டே கைய அசைச்சு அந்த ஃபர்னஸ ஓபன் பண்றாரு. திறந்த உடனே உள்ள இருந்து சூரியன் மாதிரி பிரகாசமா ஒரு வெளிச்சம் அடிக்குது கைஸ். அது சாதாரண மெடிசின் கிடையாது. அதுதான் லெஜெண்டரியான பிளட் ஆம்பர் பிரைமோடியல் பில். அந்த பிளைண்டிங் லைட் குறையிற வரைக்கும் நம்ம வில்லன் கெத்தா வெயிட் பண்றாரு. லைட் கொஞ்சம் மங்கின உடனே உள்ள இருந்து அந்த மாத்திரைகள்லாம் அப்படியே பறந்து வந்து நம்ம சூ யாங் கிட்ட கேஷுவலா தூக்கி போடுறாரு. இது உனக்கான ரிவார்ட் அப்படின்னு கூலா சொல்றாரு. இத பார்த்து சா யாங்க்கு செம ஷாக்கு. யங் மாஸ்டர், இந்த ரேர் பில் எனக்கா அப்படின்னு நம்ப முடியாம கேக்குறா. அதுக்கு நம்ம சூமோ ரொம்ப பிராக்டிக்கலா ஒரு மாஸ் டயலாக் சொல்றாரு. உன்னோட கல்டிவேஷன் பவரை நீ ஏத்திக்கலனா அப்புறம் எனக்கு எப்படி நீ யூஸ் ஆவன்னு கேக்குறாரு. பாத்தீங்களா கைஸ், வில்லனா இருந்தாலும் தன்னோட ஆளுங்களை எப்படி பவர் அப் பண்ணி கைக்குள்ள வச்சுக்கணும்னு இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்படியே மெதுவா ஒரு கல்லு மேல தலை வச்சு செம கெத்தா படுத்துக்கிட்டே நம்ம சூமோ அடுத்த ஆர்டரை போடுறாரு. உனக்கு இன்னும் கரெக்டா 8 days டைம் இருக்கு, அந்த நேரத்தை சரியா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் நம்ம சாயாங்க்கு ஒண்ணுமே புரியல. ஏன் திடீர்னு 8 நாள் டெட்லைன்னு முழிக்கிறா. அதுக்கு சூமோ ஒரு சீக்ரெட்டை உடைக்கிறாரு. இன்னும் 8 நாள்ல அந்த சீக்ரெட் ரெல்ம் கதவு திறக்க போகுது. அப்போ அவங்க கிட்ட இருக்கிற அந்த சீக்ரெட் கீயை வச்சு உள்ள நுழைஞ்சு பொக்கிஷங்களை எல்லணும். பிளான் பயங்கரமா இருக்குல்ல கைஸ். சரி, மாஸ்டர் சொல்லிட்டாரேன்னு நம்ம சாயாங் புள்ள கல்டிவேஷன் பண்ண உட்கார்றா கைஸ். வானத்துல இருந்தும் பூமியில இருந்தும் அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை இழுக்க பாக்குறா. ஆனா பாருங்க, கொஞ்ச நேரத்திலேயே அவ வயித்துல இருந்து குரு குருன்னு பசி சத்தம். பாவம், சக்தியை விட பசிதான் அவளுக்கு அதிகமாயிடுச்சு. சூமோ தூங்குறாரான்னு திருட்டுத்தனமா ஒரு லுக்கு விட்டுட்டு மீதி இருந்த அந்த முயல் கறியை எடுத்து அவசர அவசரமா உள்ள தள்ளுறா. கல்டிவேஷன் அப்புறம் பண்ணிக்கலாம், முதல்ல சோறு தான் முக்கியம்னு அவ சாப்பிடுறது செம கியூட் கைஸ். ஆனா இதெல்லாம் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த நம்ம சூமோ கவனிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே ஒரு சின்ன புன்னகையோட ரசிக்கிறாரு. கரெக்டா 8 நாள் முடிஞ்சிருச்சு கைஸ். சீன் இப்போ ஜே டிராகன் மவுண்டனோட ஈஸ்ட் சைடுக்கு மாறுது. அங்க ஒரு பிரம்மாண்டமான டைமென்ஷன் போர்ட்டல் மெதுவா ஓபன் ஆகுது. அதுக்கு முன்னாடி 3 முக்கியமான வில்லன்கள், அதாவது அந்த 3 கிரேட் செக்ட் லீடர்ஸ் கெத்தா வந்து நிக்கிறாங்க. அவங்க பின்னாடி எல்டர்ஸ், டிசைபிள்ஸ்னு ஒரு பெரிய பட்டாளமே ஆஜர். இவங்க எல்லாரும் அந்த சீக்ரெட் ரெல்ம்குள்ள இருக்கிற ட்ரெஷரை எடுக்க வெறியோட வெயிட் பண்றாங்க. அந்த போர்ட்டலை பார்த்துக்கிட்டே ஒரு செக்ட் லீடர் தன் தாடியை தடவிக்கிட்டு, இதுதான் அந்த லெஜெண்டரி இடமான்னு ஆச்சரியமா கேக்குறான். இதுல அந்த கிரீன் வைன் செக்ட் லீடர் இருக்கான் பாருங்க, அவன் எல்டர் டேங்க பார்த்து ஐஸ் வைக்கிறான். டேங், நீ செஞ்சது இந்த செக்ட் வரலாற்றிலே மிகப்பெரிய சாதனைன்னு பாராட்ட அந்த எல்டர் டேங் ரொம்ப பணிவா இருக்கிற மாதிரி நடிச்சு, இதெல்லாம் என் லக்கு தான் பிரபுன்னு செம்ம சீன் போடுறான். ஆனா இவனுங்களுக்கு தெரியல, இவங்க பிளான உடைக்க நம்ம சூமோ அங்க ஆல்ரெடி வெயிட் பண்றாருன்னு. கடைசியா அந்த பிரவுன் கலர் ட்ரெஸ் போட்ட செக்ட் லீடர் இருக்கானே, அவன் ஒரு நக்கலான சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு கைய வானத்துல தூக்கி கத்துறான் கைஸ். இனி இந்த சீக்ரெட் ரெல்ம் நம்ம 3 செக்டோட சொந்த சொத்து. அந்த லார்ட் சுமோ கிட்ட அந்த ஜேட் பெண்டன்ட் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, இனி அவனால இந்த கதவுக்குள்ள ஒரு கால் கூட வைக்க முடியாதுன்னு ஓவரா சீன் போடுறான். ஆனா பாவம், இவனுங்களுக்கு தெரியல நம்ம சூமோ யாருன்னு. அவர் இவனுங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு, அதுக்கும் மேல ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்காருன்னு புரியாம இவனுங்க பண்ற அலப்பறை இருக்கே, சிரிப்பு தான் வருது. அந்த 3 செக்ட் தலைவர்களும் ஒருத்தர் பார்த்து வெற்றி நம்மதேங்கிற மாதிரி சிரிச்சுக்கிறாங்க. நாம 3 பேரும் கை கோர்த்தாச்சு, இனி இந்த சீக்ரெட் ரெல்ம்ல இருக்கிற பொக்கிஷத்தை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு மார்தட்டிக்கிறாங்க. உள்ள போய் அவங்க கிடைக்கிற எல்லா லாபத்தையும் நம்ம ஈக்குவலா பிரிச்சுக்கலான்னு இப்பவே கனவு கோட்டை கட்டுறாங்க. கைஸ், இவனுங்க போட போறது கணக்கில்ல, வெறும் பிணக்குதான்னு சீக்கிரமே தெரிய போகுது. சரி,
வெளியே இவ்வளவு ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது நம்ம சூயாங் என்ன பண்றான்னு பார்த்தா அசந்து போய் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா கைஸ். அந்த 8 நாள் முடிஞ்சு மெதுவா கண்ணை திறந்து பார்த்தா நம்ம சூமோ பயங்கரமான தியானத்துல இருக்கிறாரு. அவரை சுத்தி ஒரு மர்மமான ப்ளூ லைட் சுத்திட்டு இருக்கு. அவர் ரொம்ப டீப்பா தியானத்துல இருக்கிறதால சரி மாஸ்டர் பிஸியா இருக்காரு, நாம போய் முதல்ல வயித்த கவனிப்போன்னு நம்ம சாப்பாட்டு ராமன் சூயாங் மெதுவா குகையை விட்டு வெளியே வரா. சூயாங் வெளியே வந்த அந்த செகண்ட் ஒரு பிரம்மாண்டமான பிளாக் பேந்தர் அவளை தாக்க பாயுது. ஆனா நம்ம சூயாங் இப்போ அந்த பிரைமார்டியல் பில் சாப்பிட்ட 8 நாள் பயிற்சி முடிச்ச வெறித்தனமான பலசாலியாச்சே. அந்த சிறுத்தையோட மின்னல் வேக அட்டாக் அவ மேல படவே இல்ல கைஸ். ரொம்ப அசால்ட்டா அதோட வாலை புடிச்சு சுத்தி போட்டுட்டு இந்த சிறுத்தை நல்லா ஹட்டா கட்டா கொழு கொழுன்னு இருக்கு, இது இன்னைக்கு நமக்கு போதுமான லஞ்சா இருக்கும்னு ரொம்ப கூலா சொல்றா. பாத்தீங்களா கைஸ், ஒரு காட்டு விலங்க பார்த்து பயப்படாம அது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு யோசிக்கிற பாருங்க. இதுதான் நம்ம சூயாங். அந்த சிறுத்தை மறுபடியும் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம சாயாங் சும்மா விடுவாளா? தன் கையில இப்பதான் ஏறி இருக்கிற அந்த புதிய சக்தியை வச்சு ஒரு ப்ளூ எனர்ஜி பால உருவாக்கி அந்த சிறுத்தைய அப்படியே லாக் பண்றா கைஸ். அப்புறம் என்ன, அதை தூக்கி ஒரு மரத்துல ஓங்கி ஒரு அடி. அந்த மிருகம் ரத்தத்தை கக்கிட்டு அங்கேயே காலியாகிடுச்சு. அப்பாடா, இன்னைக்கு வேட்டை முடிஞ்சதுன்னு கைகளை தட்டிக்கிட்டு அத அப்படியே குகைக்குள்ள இழுத்துட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம புள்ள. சிறுத்தைக்கறிய சமைச்சு ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்ததும் நம்ம சாயாங்க்கு அப்படியே ஷாக். ஆஹா, இது அந்த முயல் கறியை விட வேற லெவல் டேஸ்டா இருக்கே, இது முதலியே தெரிஞ்சிருந்தா நான் ஏன் அந்த முயலை தேடி போனேன்னு ரொம்ப ரசிச்சு சாப்பிடுறா. ஆனா பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம சூமோ இன்னும் கண்ணை மூடி ஆழ்ந்த தியானத்துல தான் இருக்காரு. யங் மாஸ்டர் சீக்கிரம் எந்திரிக்கலனா அந்த சீக்ரெட் ரெல்ம் வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிடுவோமேன்னு அவளுக்கு ஒரு பக்கம் கவலையாவும் இருக்கு. சாப்பிட்டு முடிச்சதும் மெதுவா சூமோ முன்னாடி வந்த உட்காந்து அவரோட முகத்தையே உற்று பாக்குறா கைஸ். யங் மாஸ்டர் நிஜமாவே இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு, இவ்ளோ அழகான ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லைன்னு மனசுக்குள்ளேயே நினைச்சு அப்படியே சிம்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பார்த்து ஒரு பட்டாம்பூச்சி வந்து சூமோவோட மூக்கு மேல உட்காருது. இத பார்த்ததும் நம்ம சாயாங்க்கு செம்ம ஜெலசி கைஸ். ஏய், இங்கிருந்து ஓடிப்போ, என் மாஸ்டர் மூக்கு மேல உட்கார உனக்கு எவ்ளோ தைரியம்னு அந்த பட்டாம்பூச்சி மேலேயே பொறாமப்பட்டு அதை துரத்துறா. பாத்தீங்களா கைஸ், பொறாமப்படுறதுக்கு கூட அவளுக்கு ஆள் கிடைக்காம ஒரு பட்டாம்பூச்சி கிட்ட சண்டைக்கு போறா. அந்த பட்டாம்பூச்சிய துரத்துற சாக்குல நம்ம சாயாங் அவர் முகத்துக்கு ரொம்ப பக்கத்துல போறா. கரெக்டா அந்த நேரத்துல பூம், நம்ம சூமோ டக்குன்னு கண்ணை திறந்துடுறாரு. சாயாங்க்கு அப்படியே இதயம் நின்னுடுச்சு கைஸ். பதட்டத்துல பின்னாடி ஜம்ப் பண்ணி விழுந்து, யங் மாஸ்டர் நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்ல, நான் எதுவும் பண்ணலன்னு தலைய தொங்க போட்டுட்டு வெக்கத்துல உளர்றா. ஆனா நம்ம வில்லன் சூமோ இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு அவரோட முழு கவனத்தையும் அந்த சீக்ரெட் ரெல்ம் மேல திருப்புறாரு. அவரோட குறிக்கோள் இப்போ அந்த பொக்கிஷத்தை அடையறது மட்டும்தான். சீன் இப்போ மறுபடியும் அந்த சீக்ரெட் ரெல்ம் வாசலுக்கு மாறுது கைஸ். அங்க கூட்டம் இப்போ கட்டுக்கடங்காம இருக்கு. 3 செக் லீடர்ஸும் கெத்தா முன்னாடி நிக்க, அவங்களுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான சீடர்கள் கொடிகளை ஆட்டிக்கிட்டு தலைவா நீங்க தான் மாஸ்ன்னு கத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த ரகசிய உலகத்துக்குள்ள போய் பொக்கிஷங்களை அள்றதுக்கு அவ்ளோ ஆவலா இருக்காங்க. ஆனா இவனுங்களுக்கு தெரியாது உள்ள இவங்களுக்கெல்லாம் ஒரு மரண ஆப்பு வெயிட் பண்ணுதுன்னு. இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கட்டி விடுங்க. அப்போதான் அடுத்தடுத்த விறுவிறுப்பான எபிசோட்ஸ் உங்களை தேடி வரும். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பை பை கைஸ்.